இந்த தொகுதிக்கு எம்எல்ஏவானால் நீங்க முதல்ல தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இது பல இடங்கள்ல கேட்டிருக்கிறாங்க. பட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிக்கல் இருக்குங்க. இது ரொம்ப டீப்பாக தான் பார்க்கணும். இது வந்து ரொம்ப பறந்து விரிந்த ஒரு சட்டமன்ற தொகுதி. ஒவ்வொரு ஒன்றியத்தில் ஒவ்வொரு மேஜரான சிக்கல்கள் இருக்கு. இப்போ நம்மளுடைய சேலம் ஒன்றியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்பாலை அமைந்திருக்கிறது. அதற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு போதிய வேலை வாய்ப்பை அவர்கள் வழங்குவதில்லை. ஒன்றிய அரசு அந்த இரும்பாலையை முடக்கிறதுக்கே முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு போராட்டம் அறிவித்து சட்டசபையில் தீர்மானம் அறிவித்ததும் நம்மளுடைய தலைவர் அவர்கள் தான். அந்த பகுதியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, குறைஞ்சபட்சம் நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம், நிலம் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு முன்னுரிமை கூட இல்லை, தமிழில் பேர் இருந்தாலே டெலிட்டடுங்கிறாங்க. இது அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறது. ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் எம்ப்ளாயி 10,000 rupees போடுற கான்ட்ராக்ட் லேபர் கூட நார்த் இந்தியாவில் தான் எடுக்கிறாங்க, மேஜர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ புரியுது. இப்போ நம்ம அப்படியே சேலம் ஒன்றியத்துக்குள்ள வந்தோம்னா, இப்போ என்ன பொறுத்தல இப்போ நம்ம பாலத்தை ஒட்டி இருக்கோம், ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தது. குறிப்பிட்ட இடங்கள்ல சில ஹைவேஸ்லேயே பாலம் ஏற்பட வேண்டியது இருக்கு. லாஸ்ட் டைம் நாங்கள் தேர்தலில் இருக்கோம், அந்த வேம்படி தளத்தை ஒட்டி ஒரு ஹைவே மேலே பாலம் கேட்டிருந்தாங்க. நாங்கள் தோற்றிருந்தாலும் அந்த இடத்துல அதிகாரிகள்கிட்ட சொல்லி செய்ய முடிஞ்சுது. இப்போ இந்த சைடும் ஒன்று தேவைப்படுது, அதையே நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியும். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு பேரலாக ரயில்வே ட்ராக் போகுது. அதில் நிறைய சிக்கல் இருக்கு. ஊரை ஒட்டி ரயில்வேஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க இடத்த ஒட்டி பேரிகேட் பண்ணுறாங்க. ஒரு ஊர் அங்கே இருக்கு, மலங்காடுன்னு ஒரு ஊர். அந்த ஊர் வந்து அந்த பேரிகேடை ஒட்டினா 1 or 2 kilometers ஹைவே வந்துடுவாங்க. அதை மூடினாங்கன்னா 13 kilometers சுற்றி இருக்கணும். குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க, ஒரு ஆத்திர அவசரம்னா குழந்தைங்க எப்படி இருக்கணும். இது ரொம்ப சிக்கலான விஷயம். ரயில்வே வந்து அவன் பேன் இந்தியா ஒரு கான்செப்டை கொண்டு வரான். பட் லோக்கல்ல அதில் அவ்வளோ ரெப்பர்கஷன்ஸ் இருக்கு. இது ஒரு பாயிண்ட்ல, இந்த மாதிரி 3-4 பாயிண்ட்ல இந்த ஊரை பொறுத்தவரை இருக்கு. ஊராட்சி சில தேவைகள் இருக்கு. சாலை தேவைப்படுது, பேருந்து வசதிகள் சில இடத்துக்கு, இதெல்லாம் நம்மளால செய்யக்கூடிய விஷயங்கள். பனமரத்துப்பட்டி ஒன்றியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஒரு பெரிய கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பனமரத்துப்பட்டி ஏரி. அதை நாங்கள் கட்டாயமாக எங்கள் தலைவரிடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு மேட்டூரோட உபரி நீரை ஒரு சிறப்பு திட்டமாக கொண்டு வந்து பனமரத்துப்பட்டி ஏரியில் நிரப்பினோம்னா நம்ம டவுனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கும் விவசாயத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிலத்தடி நீரும் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய மாவட்டத்துடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா மையத்தை ஏற்படுத்தி குழந்தைகள் சிறார்கள்லாம் வந்து போகிறதுக்கு பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய திட்டங்களாக சொல்ல முடியும். ஏற்கனவே நான் வேம்படிதாளம் பகுதியில் வந்து அங்கே ஒரு பால பிரச்சனை இருக்குது. அங்கேயும் ரயில்வே அண்டர் பாஸ் அதை செய்து கொடுக்குறோன்னு வாக்குறுதியும் கொடுத்துருக்குறோம். பல்வேறு இடங்கள்ல விளையாட்டு சின்ன இங்கே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதிகம் இருக்காங்க. ஊராட்சிக்கு அதை நம்ம அண்ணன் இன்கேஸ் நம்ம வந்திருந்தோம்னால இப்போயே இளைஞரணி செயலாட்ட ஒவ்வொரு ஊராட்சிலையும் கேட்டிருக்கலாம். ஊராட்சி கொஞ்சம் நல்லா மைதானங்கள் மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கோரிக்கைகள் பல்வேறு விதமாக இருக்கும். அல்டிமேட்டா என்னன்னா நம்ம ஜெயிக்கிறோம், 5 வருஷம் எண்டில் வந்ததுக்கு நல்லா செஞ்சா இருப்பா, இந்த பேரை வாங்கிட்டு போகணும்.